கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாட்டு படிச்சு விஜய புகழ்ந்து பேசுற. எதுக்கு? கார் கொடுக்க போறாங்க. 234 எம்எல்ஏக்கும் கார் கொடுக்க போறாராம். இன்னொருத்தர், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை யாரு? நிதியமைச்சர் மரிய வில்சன், அவரு படிக்காரு. சரி, இவங்க எம்எல்ஏ தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சபாநாயகரும் விஜய் தான் புகழ்ந்து பேசுறாரு. முதல்ல 234 எம்எல்ஏவும் சட்டமன்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சட்டமன்றம் என்பது மக்களின் நிறை குறைகளை கண்டுபிடித்து குறைகளை நிறைகளாக மாற்றுவது, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பெயர் தான் சட்டமன்றம். அதற்காக தான் உங்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. நீங்க என்னன்னா விஜய புகழ்ந்து பேசுறீங்க. ஒருத்தனா நாளைய தீர்ப்பு இறுதி தீர்ப்புங்க. உங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவில் 3 என் தமிழ் சொந்தங்களை, என் அண்ணன் தம்பிகளை கர்நாடகா வனத்துறை சுட்டு கொண்டிருக்கு. எதற்காக கொன்றார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டாரா? ஒரு கண்டனம் தெரிவிச்சாரா? ஒன்றும் கிடையாது. அவன் கர்நாடகாரன் சொல்றான் மான் வேட்டைக்கு வந்தாங்க அதனால சுட்டு கொண்டு. சுடுறதுக்கு அனுமதி எவன் கொடுத்தான்? சுடலாமா? முதல்ல நம்ம ரத்த உறவுகள் மாடு காணாம போன மாடை தான் தேடி போயிருக்காங்க. இந்த ஒரு அக்கா பாட்டு பிடிக்கல, அந்த அக்காவுக்கு மேகமலை வருஷ நாடுனா என்னன்னே தெரியாது. அங்க 1000 பிரச்சனை, அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இடத்த பூரா கவர்மெண்ட் அரசு எடுக்குதுன்னு மக்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, போராடி இருக்காங்க. அதை வச்சு விஜய் வாய் பேசுவாரா? அதை விடுங்க. நம்ம மேகதாது அணையை பற்றி பேசுறதுக்கு விஜய்க்கு துப்பு இருக்கா? முதல்ல துப்பு இருக்கா? நீ என்னன்னா விஜய் ஏதோ கருணை உள்ளம், கருணை கடவுள் மாதிரி அவரை புகழ்ந்து பேசுறீங்க, தள்ளுறீங்க. முதல்ல சட்டமன்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 234 பேருக்கும் கார் இல்லாம அவன் எப்படி எம்எல்ஏ ஆயிருப்பான்? எப்படி ஆயிருப்பான்? உங்க கட்சியில எம்எல்ஏ சீட்டு வேணும்னா 1.5 கோடி ரூபாய் டிடி காமிச்சாதான் சீட்டே கொடுத்துருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் இல்லாம, 1.5 கோடி ரூபாய் இருந்து அவன் எப்படி கார் இல்லாம இருப்பான்? அந்த யோசிக்கிற தன்மை கூட இருக்காதா? 234 பேருக்கும் கார் குடிக்கீங்களா? அது யாரோட காசு? எங்களோட காசு, மக்களோட காசு. இதற்கு பெயர் தான் அண்ணன் விஜய் அவர்களே, இதற்கு பெயர் தான் ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. நீங்க சொன்னதுதான் அந்த பழமொழி உங்களுக்கு தான் பொருந்தும். கேடுகட்ட கூட்டமா இருக்கும் போல. 234 பேர்ல பாதி பேருக்கு சட்டமன்றத்தில் என்ன பேசனே தெரியல. இதை தான் பேசணும்னு முதல்ல புரிஞ்சுட்டு வாங்க. அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? இந்த போக்குவரத்து துறையில 100க்கு மேல வட இந்தியர்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அப்ப நாங்க படிச்சுட்டு நாங்க எங்க போவேன்? படித்த பட்டதாரிகளுக்கு 4000 சொன்னீங்க. சொன்ன கடமையே நிறைவேற்ற தெரியாது.